இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களாக தேவன் நமக்கு கேடகம், அவர் பராக்கிரமசாலியாக ஒரு கேடகமாக இருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ரட்சிப்பின் கேடகமாக நமக்கு இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். அவர் நமக்கு ரட்சிப்பின் கேடகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாருங்க. பாருங்க, இந்த உலகத்துல ஒருவன் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன செய்றாரு, தராரு. நிறைய நேரத்துல நம்ம பார்க்குறோம், தேவன் என்ன செய்றார் அப்படின்னா, தம்முடைய பிள்ளைகள் தம்மை நோக்கி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம கூப்பிடுறதுக்கு நமக்கு தகுதி என்ன வேணும் தெரியுமா? அவர் பிள்ளையா நாம மாறணும், அவர் நமக்கு தகப்பனா மாறணும், நாம் அவருக்கு பிள்ளையாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அப்போதான் நாம் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நம்ம என்ன செய்ய முடியும், கூப்பிட முடியும். அப்போ நம்ம அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரணும், ஃபாதர் டாட்டர் ஆர் சன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று நம்ம அறிக்கையிட்டு அப்படி இரத்தத்தினால கழுவப்படணும். எப்படி கழுவப்படணும்? பாவங்களை நாம் அறிக்கையிட தேவனுடைய இரத்தம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யும், சுத்திகரிக்கும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஊற்றப்பட்டு நாம் என்ன செய்யப்படுறோம், கிளென்ஸ், நம்ம சுத்திகரிக்கப்படும் போது நமக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, ரட்சிப்பு வருகிறது. அப்போ ரட்சிப்பு கிடைக்கும் போது அது ஒரு கேடகம். பாருங்க, அதில் உங்களை யாருமே என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. அப்போ ரட்சிப்பின் கேடகம் நமக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கையில நமக்கு ஆபத்து வராதுன்னு கிடையாது, ஆபத்து வந்தாலும் அதை நம்மளை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம நோக்கி கூப்பிடும்போது அவர் பக்கத்தில் இருக்கிறாரு பாருங்க, எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி நம்மை உயர்த்தி அவரை நம்ம என்ன செய்கிறாராம், கனப்படுத்துகிறார். அப்போ நம்ம நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்த உடனே அப்படியே இயேசு கிறிஸ்துவ கடவுளை தேவனை மறுதளிச்சுட்டு நம்ம என்ன செய்றோம், அப்படியே பின்வாங்கி போயிடும். அப்படி பின்வாங்கி போகாம அழகா தாவீதுராஜா சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு என்னை ஒன்று செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்படாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ரட்சிப்பு என்னும் கேடகம் வேணும். அப்போ எல்லா வாழ்க்கையில எல்லா விதமான போராட்டங்கள் நமக்கு வரலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அழகா அன்னைக்கு கேட்கும்போது சொன்னாங்க, நமக்கு மட்டும் ஏன் நிறைய பாடுகள் வருது அப்படின்னு சொல்லி. அப்போது திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஒரு வேடன் இருக்கான், அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது என்ன செய்கிறான் அப்படின்னா, 3 விதமான மிருகங்களை பார்க்குறான். அது மானா இருக்கிறது, அப்படின்னு செய்கிறது ஒவ்வொரு இதுவும். அதை என்ன செய்கிறான், வேட்டையாடுறதுக்கு அவன் என்ன செய்கிறான், போகிறான். அப்போது கூட என்ன செய்கிறான், அவனுடைய ஸ்டூடெண்ட்டை என்ன செய்கிறான், கற்றுக் கொடுக்க என்ன செய்ய கூப்பிட்டு போகிறான். அப்போது என்ன செய்கிறான், அப்படி விரட்டிகிட்டே போகும்போது ஒரு மான் என்ன செய்கிறது, முதல்ல அடிபட்டுருது. அடுத்தது அதை என்ன செய்கிறான், கண்டுக்கிடவே இல்லை. அடுத்தது என்ன செய்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். இப்போது இந்த டீச்சர் என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க, எதுக்கு அந்த ஓடிட்டு இருக்க மானை என்ன செய்கிறான், அவன் விரட்டிகிட்டு இருக்கான், கிடைச்சது ஒன்று கிடைச்சிட்டுல திரும்பி வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னேன். அது எப்படி டீச்சர், அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வரோம், அடுத்த 2 இதை எப்பவுமே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சாத்தான். பாருங்க, அவனுடைய பிள்ளையாகிட்டோன்னா நம்ம பாவத்துக்கு செத்து நம்ம மரித்து போயிடும், நம்ம மரித்து கிடக்கும், எப்பவும் இழுத்து என்ன செஞ்சுக்கலாம், நரகத்துக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனோடு நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பாவத்தை விட்டு விலகி ஓடுறோம் பாருங்க, நம்மளை என்ன செய்வான், விரட்டிக்கிட்டே வருவான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த போராட்டங்கள் நம்ம நீங்கும் போது என்ன செய்வோம், நம்ம பறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துடுவோம், சத்துரு நம்மை தொடாதபடி நம்ம என்ன செய்வோம், உயர பறந்துடும். அப்போ இப்படி கேடகங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். கேடகமாகிய பராக்கிரமசாலியின் கேடகம், ரட்சிப்பின் கேடகம், அதை ஒன்றொன்றாக நம்ம தியானித்து கொண்டு வரோம். அப்போது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இதை தான் நினச்சிடா ஃபாலோ பண்ணுறான். நம்ம சாதாரணமாக ஒரு வேட்டைக்காரன் ஃபாலோ பண்ணுற அதே தான். ஏன்னா சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்ய வாழ்க்கை தேடிடும். செத்ததை அவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், விழுங்க ட்ரை பண்ண மாட்டான். இப்போ நம்ம செத்து இருக்கோமா, அல்ல அந்த உயிரோடு இருக்கிற மானை போல் ஓடிக்கிட்டே இருக்கோமா?
ஓடிட்டே இருக்கிறது தான் நம்முடைய வேலை. அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே, அவங்க அப்படிலாம் இருக்காங்களே அப்படி நம்ம பார்க்குறது நம்முடைய கடமை இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி, சிலுவையை நோக்கி நம்ம ஓடும்போது, நம்ம இலக்கை நோக்கி நம்ம ஓடும்போது பின்னிட்டு பார்க்காம அது செத்து கிடக்கு அப்படிங்கிறது செத்து போனதை பார்க்காமல் ஜீவனோடு இருக்கிற தேவனை நோக்கி நம்ம ஓடும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். எனக்கு வரும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஆபத்துகள் வரும், வியாதிகள் வரும், வேதனைகள் வரும், பலவிதமான போராட்டங்கள் வரும். ஆனால் நான் என்ன எதை கண்டு நினைச்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன். ஏன்னா அது என்னை ஒன்றும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் எனக்கு என்ன கேடகம் தந்திருக்காரு, ரட்சிப்பு எனக்கு கேடகம் தந்திருக்காரு. இப்போ நான் பிள்ளை, அவர் எனக்கு தகப்பேன். நான் கூப்பிட்ட உடனே யார் அங்கே வந்து நிற்பா, என் தேவன், என் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்வாங்க, வந்து நிற்பாங்க. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். இதை தான் அவர் என்ன செஞ்சார், தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணார். பல போராட்டங்களை அவர் என்ன செஞ்சார், ஜெயிச்சார். இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கற்றுத்தராரு பாருங்க. போராட்டங்களை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. போராட்டங்கள் வரும், வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் கடவுள் கடைசியில் ஒன்று சொல்கிறப்ப, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நம்ம டேடி நமக்கு என்ன செய்கிறாங்க, ஜெயித்து தந்தாங்கன்னா நம்மளும் என்ன தான் செய்வோம், ஜெயிப்போம். அப்போ நாம் என்ன செய்யணும், அவர் வைத்து சென்ற அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி செல்லும் போது, ஐயோ எனக்கு பில்லி சூனிய கட்டுகள் இருக்குது, சேவனை கட்டுகள் இருக்குது, ஏவல் இருக்குது, எனக்கு விரோதமாக இத்தனை கட்டுகள் இருக்குது இருக்கும். ஆனால் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், சங்கீதம் 91:4 பாருங்கள், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இப்போ அவருடைய சத்தியம் நம்ம என்ன செய்யும், பரிசையும் ஒரு கேடகமாக நம்ம என்ன செய்யும், மாற்றும். அப்போ நீங்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டாம், அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். தீமையான காரியங்களுக்கு நடுவில் நம்ம இருக்கலாம், அப்படியே நம்ம அழிந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யாராவது பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து தேவன் உங்களை தூக்கி உயரமான கண்மலையாக தன்மேல் நிறுத்தும் போது இந்த உலகத்தில் உள்ள சகல மக்களும் அன்றைக்கு தேவன் உங்களை மேன்மைப்படுத்தினதை கண்டு தேவனை அவர்களும் சேர்ந்து உங்களோட என்ன செய்வாங்க, மகிமைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள தேவன் உங்களை அழைத்து செல்லவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் கேடகத்தை நீங்கள் என்ன செய்யணும், அணிந்து கொள்ளணும். அப்படி அணிந்து கொள்ளும் போது பொல்லாப்பு எனக்கு என்ன செய்யாது, நேரிடாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. எல்லாம் வரலாம், ஆனால் எது என்ன செய்யாது, என்ன ஒன்றும் சேதப்படுத்தாது. வரும், அது பாட்டுக்கு என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு நம் தேவனை நோக்கி பார்ப்போமா. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் தகப்பனே, ரட்சிப்பு என்ன கேடகத்தை தகப்பனே, அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தரித்து கொள்வதற்காக தகப்பனை நோக்கி பார்க்கிறார்கள் ராஜா. அவர்களுக்கு வேண்டிய தகப்பனை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீர் கொடுத்து தகப்பனே, இந்த தினத்திலே தகப்பனை ரட்சிப்பனை கிடைத்த அணிந்து கொண்டு உமக்கு சாட்சியாக எழுமின் இருக்க சாத்தான வரைத்திருக்கிற வலையை விட்டு ஓடி செல்ல தகப்பனே, இலக்கை நோக்கி ஓடி தகப்பனே நீர் வைத்திருக்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளை அபிஷேகிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பின் கேடகத்துக்காக நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அதை கொடுத்து தகப்பனே பிள்ளைகள் தரித்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களை சத்துருக்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் தியானிக்கிறோம் தகப்பனே, விசுவாசிக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்றைய தினத்தில் நாங்கள் பெற்று எங்கள் குடும்பத்திற்கு விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. நீர் அவ்வாறு செய்கிற மேன்மையான காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.